So welcome to Vedantu channel. So time 9th or third midterm exam kind of important questions தான் பார்க்க போறோம். First of all, இதுதான் உங்களோட லாஸ்ட் எக்ஸாம். என்ன மேம் சொல்றீங்க? அப்ப ஆனுவல் எக்ஸாம் இல்லனா of course உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த ஆனுவல் எக்ஸாம் வச்சு தான் நம்மளோட 10th ஏவ மார்க் பண்ண போறாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டு எது கொஷின்ஸ் கரெக்ட் இல்லைன்றதை பார்த்து தான் நம்மளோட 10th டீச்சிங் மெத்தடே மாறப்போகுது. ஆப்வியஸ்லி ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு செக்ஷன்ஸாக வருவாங்க. ஸோ மோஸ்ட் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸாக போடுவாங்க. இது எல்லாமே எல்லா ஸ்கூல்லையுமே நடக்கும் கரெக்டாக. அப்படி இருக்கும் போது நம்மளோட ரிசல்ட்டை பார்க்க முடிகிற லாஸ்ட் எக்ஸாம்னா இது தேர்ட் மிட்டம் எக்ஸாமா. அப்போ இதை நம்ம சூப்பராக பண்ணுமா? ஏன்னா இதுதான் நம்மளோட கான்ஃபிடென்ஸை உண்மையில பில்ட் பண்ண போது 10th போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நம்மளோட தப்பை திருத்திக்கவும் ஒருவேளை நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்க கடைசி சான்ஸ் இந்த தேர்ட் மிட்டம் எக்ஸாம். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் யோர் ப்ரிப்ரேஷன். நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், கரெக்டான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறோமா, எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே, இந்த ட்ரிக்கை தெரிஞ்சாலே இந்த எக்ஸாமை சூப்பராக கிளியர் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. ஏன்னா நானே உங்களுக்கு அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொஷின்ஸை கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கொஷின்ஸை பக்காவாக பண்ணணும். ஓகேவா பசங்களா? ஸோ தட் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆக போது நிச்சயமாக இது உங்களோட மார்க் இன்க்ரீஸ்க்கு ஹெல்ப் தான் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இன்னும் எதுக்காக எடிங் டக்குன்னு புக்கை எடுங்க, நம்ம இதை நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஃபோர் தட் இதோட பிடிஎஃப் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் அவைலபிளாக இருக்கும். மறக்காமல் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த சேனலில் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணுமே பண்ணலாம். அப்படின்னா டக்குன்னு பண்ணி வச்சுருங்க. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஷின்ஸ் கொடுத்துடலாம். சரி, அது எப்படி படிக்கணும்னு தெரியுமா? எஃபெக்டிவாக படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும். ஃபஸ்ட்டு பிளான். இந்த கொஷினுக்கு என்ன பிளான், இதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் அதுன்னு பிளான் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எது தேவைப்படுது, எது தேவையாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் போகணும். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொன்றையும் நீங்கள் தனியாக போடுங்க. கொஷின்ஸை பார்த்து மக்கப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்தனே போட்டு பாருங்கள். உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்சரையும் புக் ஆன்சர்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படின்னு உங்களோட சொல்யூஷனை செக் பண்ணுங்கள். இந்த வைஸ் பண்ணும் போது நம்ம எந்த இடத்துல எது மிஸ்டேக் பண்ணுறோன்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ எக்ஸாமில் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். இதெல்லாமே பண்ணி இப்போ நான் சொல்கிற கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 7, 7.1, 7.2, 7.3 இருக்க 2 marks and 5 marks லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக பண்ணுங்கள். இதுதான் வருமானு கொஷின் கேட்டிங்கன்னா ஐ ரியலி டோன்ட் நோ. ஆனால் இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன்னா அது பாஸ்ட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா கொஷின்ஸையும் கலந்து தான் அதை எடுத்திருக்கோம். அண்ட் 8th சாப்டர் இருக்க 2 marks and 5 marks இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இதோட பிடிஎஃப் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி உங்களோட தேர்ட் மிட்டம் எக்ஸாமோட டைம் டேபிள் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அதை வச்சு நம்ம லைவ் பிளான் பண்ணலாம். உங்களுக்கு லைவ் டீச்சிங் ஃபார் 9th மேக்ஸ் ஃபார் தேர்ட் மிட்டம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட டைம் டேபிளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய் பாய், catch you later.